அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சையின் பாட வேளையிலான திரிகோண கணிதம் என்ற பாடத்தை பார்க்க உள்ளோம். திரிகோண கணிதம் இந்த பாடம் எங்களுடைய பாடப்பரப்பிலேயே மிகவும் கூடிய அளவை கொண்ட ஒரு பாடப்பரப்பு. இந்த பாடப்பரப்பு திரிகோண கணிதம் இந்த பாடப்பரப்பானது முக்கோணியினுடைய கோணங்கள் பற்றிய விகிதங்கள் சம்பந்தமான ஒரு பாடமாகும். இந்த பாடத்தை பொறுத்தவரையிலேயே சாதாரணத்திலேயே உங்களுக்கான அடிப்படைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. 3 விகிதங்கள், சைன், கோஸ், டான் என 3 விகிதங்களுக்கான திரிகோண விகிதங்களுக்கான சமன்பாடுகள், அது சம்பந்தமான சில அடிப்படைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. உயர்தரத்தை பொறுத்தவரையிலேயே நாங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டிய விடயம் கோணங்கள். கோணங்கள் இரு வகையான கோணங்கள் இருக்கின்றன. அடிப்படையாக ஒன்று நாங்கள் அச்சுக்கு வலஞ்சுழியாக அளக்கின்ற கோணங்கள் நேர்கோணங்கள் என்று பார்த்துக்கொள்வோம். அதே மாதிரியாக ஒரு அச்சிற்கு இடம் சுழியாக அளக்கின்ற கோணங்கள் மறைப்பெருமானத்தை எடுக்கும், மறைக்கோணங்கள் என்போம். இவை நேர்கோணங்கள், இவை மறைக்கோணங்கள். அதோட அச்சுக்கு நேர்த்திசையாக வலஞ்சுழியாக அளக்கிற கோணங்கள் அத்தனையுமே நேர்கோணங்களாகவும், அச்சுக்கு இடம் சுழியாக அளக்கிற கோணங்கள் அத்தனையுமே மறைக்கோணங்களாகவும் நாங்கள் கருதுவோம். அடிப்படையாக எங்களுடைய திரிகோண கணித சார்பிலே, திரிகோண கணித விகிதங்களிலே அடிப்படையாக 3 விகிதங்கள் காணப்படுகின்றன. அடிப்படையாக 3 விகிதங்கள் இருக்கின்றன. ஒரு செங்கோண முக்கோணியை நாங்கள் கருதுவோம். செங்கோண முக்கோணியிலே நான் அதுக்கு ABC என பெயரிடுகிறேன். செங்கோண முக்கோணியிலே ஏதாவது ஒரு கோணத்தை, செங்கோணம் தவிர்ந்த ஏதாவது ஒரு கோணத்தை நான் டீட்டா என்று பெயரிடுகிறேன். நீங்கள் சாதாரணத்தில் படித்த அடிப்படையான 3 விகிதங்கள் சைன் விகிதம், சைன் டீட்டா, கொஸ் டீட்டா, கொஸ் விகிதம், டான் விகிதம். 3 விகிதங்கள் நீங்கள் அடிப்படையாக ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் மேலும் இது சம்பந்தமான ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடம்தான் இந்த திரிகோண கணிதம். சைன் தீட்டா விகிதம் எவ்வாறு அதை நாங்கள் வரையறைப்படுத்துவோம் என்றால், எப்போதுமே செங்கோணத்துக்கு எதிராக உள்ள இந்த பக்கம் நாங்கள் செம்பக்கம் என்று அழைப்போம். செங்கோணத்துக்கு எதிராக உள்ள இந்த பக்கம் செம்பக்கம். மற்ற 2 பக்கங்களுமே செம்பக்கத்தை ஆக்கும் பக்கங்கள். மற்ற 2 பக்கங்களும் செங்கத்தை ஆக்கும் பக்கங்கள். ஒரு டீட்டா, ஒரு கோணத்தை, செங்கோணம் தவிர்ந்த ஒரு கோணத்தை கருதினால் கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், கோணத்துக்கு அயல் பக்கம், எதிர்பக்கத்துக்கு 3வது பக்கம் அயற்பக்கம். ஆகவே ஒரு செங்கோண முக்கோணிகள் சைன் விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படும் என்றால் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்று வரையறுக்கப்படும். இந்த பக்கத்தும் இந்த கோணத்தினுடைய எதிராக உள்ள இந்த பக்க நீளத்தின் கீழ் இந்த செம்பக்க நீளம் சைன் விகிதமாக இருக்கும். கொஸ் விகிதம் எப்படி இருக்கும் என்றால் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்றவாறு இருக்கு.
tan விகிதம் எவ்வாறு இருக்கும் என்றால் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இவ்வாறு நாங்கள் 3 விகிதங்களையும் வரையறைப்படுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே இது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் இதை தவிர இன்னும் மேலும் சில விகிதங்கள் எங்களுடைய திரிகோண கணிதத்தில் இருக்கின்றன. அது பற்றிய விளக்கத்திற்காக மேலும் சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோணம் நாங்கள் பொதுவாக 25, உதாரணமாக 25 பாகை எனும் ஒரு அலகிலே அளப்போம், பாகை. ஆனால் இங்கே திரிகோண கணித இந்த பாடப்பிறப்பிலே ஆரையன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. கோணத்தை அளப்பதற்கான மற்றும் ஒரு அலகு ஆரையன், ஆங்கிலத்தில் ரேடியன் என்று குறிப்பிடுவோம். ஆரையன். இந்த ஆரையன் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்றால், ஒரு வட்டத்தை கருதுவோம், மையம், அதை ஓ என பெயரிடுகிறேன். அதனுடைய ஆரை ஆர் என வைத்துக்கொண்டால் அந்த வில்லிலே ஆரைக்கு சமனான தூரத்தை நாங்கள் பெறுவோம். அதாவது இது பி தூரம் ஆரை ஆருக்கு சமனான தூரம் பிஏ பெற்றுக்கொள்கிறேன். இது ஆர், இந்த தூரம் ஆர். ஆகவே இந்த தூரம் எங்களுக்கு மையத்தில் இருக்கான தூரம் ஆரை. ஆகவே ஒரு வட்டத்திலே ஆரைக்கு சமனான சுழற்சி ஏற்படுகிற இந்த கோணம் ஒரு ஆரையன் சி என குறிப்பிடுவோம். ஒரு ஆரையன். இப்போ இந்த ஒரு ஆரையன் எத்தனை ஆரையனுக்கும் பாகைக்குமான விகிதம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் திரிகோண கணிதத்திலே நாங்கள் பாகை பயன்படுத்தாமல் ஆரையன் சம்பந்தப்பட்ட விடயங்களைத்தான் பயன்படுத்துவோம். கோணங்களை ஆரையில் குறிப்பிடுறது தான் வழக்கம். அப்போ ஒரு பாகைக்கும் ஆரையனுக்கும் என்ன தொடர்பு? ஆர் சுற்றி வந்தால் ஒரு ஆரையன். இப்படி வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr. இப்போ இதே மாதிரி 2π மடங்கான சுற்றுக்கள் இருக்கிறது. ஒரு ஆரை சுற்றி வந்தால் ஒரு ரேடியன். இதே மாதிரி வட்டத்தினுடைய சுற்றளவு 2π. 2π ஆரையன் இருக்கிறது. 2π ஆரையனுடைய பெருமானம் ஒரு வட்டத்திலே 2π ஆரையன் இருக்கிறது. அதேவேளை ஒரு வட்டத்தை சுற்றியில் மையத்தை சுற்றியில் இந்த கோணம் பாகையில் குறிப்பிட்டால் 360 பாகை. 360 பாகை. ஆகவே இதிலிருந்து நாம் பாகைக்கும் ரேடியனுக்குமான தொடர்பு பெறுமாறு இருந்தால் ஒரு பாகை 2π கீழ் 360. 2π கீழ் 360 வரும். ஒரு ரேடியன், ஒரு பாகை இவ்வளவு ரேடியன். அப்போ ஒரு பாகை நாங்கள் 2ஆல் சுருக்கம் என்றால் 180, 2 180. ஒரு பாகை π கீழ் 180 என பெறப்படும். ஒரு பாகை π கீழ் 180 என பெறப்படும். இதன் அடிப்படையிலே சில தேவையான கோணங்களை நான் இங்கே பெற்றுக்கொள்கிறேன். 30 பாகை ரேடியனில் கணிப்போமா இருந்தால் ஒரு ரேடியன் π கீழ் 180. ஆகவே 30 என்றபடியால் π கீழ் 180 30ஆல் நான் பெருக்குகிறேன். பெருக்கினால் 3 6 180. எனவே 30 பாகையை நாங்கள் ரேடியனில் சொல்லுவோமா இருந்தால் π/6 π கீழ் 6 என்று சொல்லுவோம். இதே போல 45 பாகையை நாங்கள் ரேடியனில் சொல்லுவோம் என்று பார்த்தால் 45 பாகை ஒரு ரேடியன் π கீழ் 180. அதை 45 பாகையால் பெருக்குகிறேன். 45 180க்கான 4 முறை. 45 பாகைக்கான ரேடியன் π கீழ் 4. π
பையின் கீழ் 4. தேவையான விகிதங்களை மாத்திரம் எல்லா பாகைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தாலும் சில தேவை கருதி தேவையான விடயங்களுக்கு மாத்திரம் நான் ரேடியனில் குறிப்பிடுகிறேன். 60 பாகைக்கான ரேடியன் பெருமானம் எவ்வாறு இருக்கும் என்றால் பையின் கீழ் 180 தர 60. எனவே R3 180 பையின் கீழ் 3. இவ்வாறு நாங்கள் தேவையான கோணங்களை கணித்து கொள்ளலாம். இறுதியாக 90 பாகைக்கான ரேடியன் எவ்வாறு கணிக்கப்படும் என்றால் அதே மாதிரி நாங்கள் கணித்தால் பையின் கீழ் 2 என்று கணிக்கப்படும். 180 பாகை பையாக இருக்கும். 180 பாகைக்கான ரேடியன் எவ்வாறு இருக்கும் என்றால் பையாக இருக்கும். பையன்கள் 180 நாங்கள் 180 பெருக்கும்போது 180 இல்லாம போய் பை 180க்கு நாங்கள் பை என்று குறிப்பிடுவோம். இது எங்களுடைய பாகை ரேடியன் சம்பந்தமான தொடர்பு. இனிவரும் காலங்களில் பாகை சம்பந்தமாக கதைப்பதை விட ரேடியன் சம்பந்தமாக இந்த பாடத்திலே கோணங்களை குறிப்பிடுவதுதான் வழக்கமாக இருக்கும். ஆகவே ரேடியன் பாகைக்கான தொடர்பு ஒரு பாகை 180 பையின் கீழ் 180 ரேடியனினால் தரப்படும். அதிலிருந்து சில கோணங்களையும் கணித்ததை இப்போது பார்த்தோம். இப்போது நாங்கள் திரிகோண கணித சார்புகளின் கோணங்களுடைய குறிகள் கோணங்களின் குறிகள் சம்பந்தமாக என்னென்ன விகிதங்களுக்கு என்னென்ன மாதிரியான குறிகள் இருக்கும், சைன் ப்ளஸ் மைனஸ் எங்கு எந்த கோணங்களுக்கு இருக்கும் என்பதை ஆராயப் போகிறோம். கோணங்களின் குறிகள். உதாரணமாக அதை நாங்கள் ஒரு செவ்வட்ட தெக்காட்டு தளத்திலே இந்த கோணங்களின் குறிகளை ஆராயப் போகிறோம். செவ்வட்ட தெக்காட்டு தளம் என்பது இது y அச்சு. ஒரு வட்டத்திலே அச்சுக்களை குறிக்கிறோம். y அச்சு மையம் அதன் உற்பத்தியாக இருக்கும். இது x அச்சு. ஒரு கோணம் அல்ஃபா, இதிலே நான் பெற்றுக்கொள்கிறேன் அல்ஃபா, கோணம் அல்ஃபா. இதனுடைய ஆள்கூறு x, y என்று கருதிக்கொள்கிறேன். x, y இதன் ஆள்கூறு x, y. எனவே இந்த தூரம் எங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்றால் இந்த y அச்சுக்கான தூரம் y ஆக இருக்கும். y அச்சில் இந்த தூரம் y ஆக இருக்கும். ஆள்கூறு y என்றபடியா இந்த தூரம் எப்படி இருக்கும் என்றால் எங்களுக்கு x ஆக இருக்கும். x அச்சுக்கான தூரம் x ஆக இருக்கும். சைன் கோஸ் டான் ஆகிய விகிதங்களுக்கான எங்களுக்கு வரையறை எங்களுக்கு தெரியும். சைன் வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இந்த செங்கோண முக்கோணியை கருதினால் சைன் அல்ஃபா எப்படி இருக்கும் என்றால் சைன் அல்ஃபா எதிர்பக்கம் y-இன் கீழ் செம்பக்கம், இது ஆரை ஆர் என்று வைத்துக் கொள்கிறேன். செம்பக்கம் ஆரை, எதிர்பக்கம் y-இன் கீழ் செம்பக்கம் ஆரையாக இருக்கும். அதாவது இது ஒரு நேர்பெருமானமாக இருக்கும். நேர்பெருமானம். இந்த x நேர்பெருமானம், y நேர்பெருமானம், ஆரை நேர்பெருமானமாக இருக்கும். இதே இடத்தில் நாங்கள் கொஸ் விகிதம் கொஸ் ஆல்ஃபா எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் என்றால் கொஸ் ஆல்ஃபாக்கான வரையறை அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் இந்த பக்கம் எங்களுக்கு தெரியும் x கீழ் செம்பக்கம் r, x-இன் கீழ் r. இது ஒரு நேர்கணியம் கிரேட்டர் தன் நோட்டாக இருக்கும். x நேர்கணியம் என்றபடியாக கொஸ் ஆல்ஃபாவினுடைய பெருமானம் ஒரு நேர்பெருமானமாக இருக்கும். டான் ஆல்ஃபாவினுடைய பெருமானம் நாங்கள் செவ்வட்ட தெக்காட்டு தளத்திலே பார்த்தால் டான் ஆல்ஃபாவுடைய பெருமானம் எதிர்பக்கம் y-இன் கீழ் அயற்பக்கம் x, எதிர்பக்கம் y-இன் கீழ் அயற்பக்கம் x.
இந்த பெருமானம் எங்களுக்கு நேராகத்தான் இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த கால்வட்டம், இதை கால்வட்டங்கள் என்று குறிப்பிடுவோம். இது முதலாம் கால்வட்டம், இது இரண்டாம் கால்வட்டம், இது மூன்றாம் கால்வட்டம், இது நாலாம் கால்வட்டம். முதலாம் கால்வட்டத்திலேயே எல்லா விகிதங்களுக்குடைய பெருமானங்களும் நேர்பெருமானங்களை எடுக்கும். முதலாம் கால்வட்டத்திலே எல்லா பெருமானங்களும் நேர்பெருமானங்கள் எடுக்கும். இவ்வாறு நாங்கள் எல்லா கால்வட்டங்களும் பரிசோதனை செய்து பார்க்கலாம். அப்படி பார்த்தால் கால்வட்டங்கள் இது முதலாம் கால்வட்டம், இது இரண்டாம் கால்வட்டம், இது மூன்றாம் கால்வட்டம், இது நாலாம் கால்வட்டம். அதாவது வலஞ்சொல்லியாக பார்க்குறோம். 0லிருந்து 90 பாகை முதலாம் கால்வட்டம், 90லிருந்து அடுத்த 180 பாகை இரண்டாம் கால்வட்டம், 180 பாகையிலிருந்து அடுத்த 270 பாகை மூன்றாம் கால்வட்டம், 270லிருந்து அடுத்த 360 பாகை நாலாம் கால்வட்டம். முதலாம் கால்வட்டத்திலேயே எல்லா விகிதங்களுக்கும் எல்லா விகிதம் சைன் கொஸ்டன் எல்லா விகிதங்களும் நேர்பெருமானங்களை எடுக்கும். எல்லா விகிதங்களும் நேர்பெருமானங்களை எடுக்கும். இரண்டாம் கால்வட்டத்தை நீங்கள் பார்த்தால், உதாரணமாக இரண்டாம் கால்வட்டத்திலே ஒரு பெருமானத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், இரண்டாம் கால்வட்ட பெருமானம் சைன் மாத்திரம்தான் ப்ளஸ் பெருமானங்களை எடுக்கும். சைன் விகிதம் மட்டும்தான் இந்த இரண்டாம் கால்வட்டத்திலே நேர்பெருமானங்களை எடுக்கும். மற்ற இரண்டு விகிதங்களுமே மறைப்பெருமானங்கள் எடுக்கும். மூன்றாம் கால்வட்டத்திலே பார்த்தால் tan விகிதம் மாத்திரம்தான் எங்களுக்கு நேர்பெருமானத்தை எடுக்கும். அத்தனை மற்ற சைன் விகிதம் கொஸ் விகிதம் மறைப்பெருமானத்தை எடுக்கும். நான்காம் கால்வட்டத்திலே கொஸ் விகிதம் மாத்திரம்தான் எங்களுக்கு நேர்பெருமானத்தை எடுக்கும். ஆகவே இந்த கால்வட்ட கோணங்கள் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். முதலாங்கால் ஒன்றுக்கு நான் பரிசோதித்து 3 கால்வட்டங்களுமே நேர்பெருமானங்களை எடுக்கும். முதலாம் கால்வட்டத்திலே 3 விகிதங்களுமே நேர்பெருமானத்தை எடுக்கும் என்று உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதே போல் நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்தால், 2ஆம் கால்வட்டம் சைனுக்கு மட்டும் ப்ளஸ், 3ஆம் கால்வட்டம் டேனுக்கு மட்டும் ப்ளஸ், 4ஆம் கால்வட்டம் கொசுக்கு மட்டும் ப்ளஸ் என்ற இந்த விகிதங்களை எடுத்துக்கொள்ளும். இது உங்களுக்கு அவசியமாக தேவை. ஆகவே கோணங்களின் குறிகள் ஒவ்வொரு கால்வட்டத்திலும் எவ்வாறு குறிகளை எடுக்கும் என்று பார்த்திருக்கிறோம். இப்போது நாங்கள் மீண்டும் திரிகோண கணித சார்புகள் எவ்வாறு இருக்கின்றன, ஏற்கனவே 3 சார்புகள் உங்களுக்கு தெரிந்த சார்புகள் இருக்கின்றன. ஒரு செங்கோண முக்கோணியை கருதி அந்த 3 சார்புகளையும் பார்ப்போம். செங்கோண முக்கோணியை கருதுவோம். ஒரு கோணம் தீட்டா என்று கருதுகிறேன். ஒரு கோணம், இதிலே அடிப்படையாக 3 விகிதங்கள், நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி அடிப்படையாக 3 விகிதங்கள். சைன் விகிதம், அதாவது சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, கொஸ் விகிதம், கொஸ் தீட்டா, tan தீட்டா, tan விகிதம், அடிப்படை விகிதங்கள். சைன் தீட்டா எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், எதிர்பக்கம் AC, செம்பக்கம் BC. கொஸ் தீட்டா அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம், அயற்பக்கம் AB, தீட்டாவோட அயற்பக்கம் ABயின் கீழ் செம்பக்கம் BC. tan தீட்டா எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம், எதிர்பக்கம் ACயின் கீழ் AB. ஆகவே இந்த 3 விகிதங்களும் அடிப்படை விகிதங்கள். இவற்றை ஒத்த விகிதங்கள் இன்னும் 3 விகிதங்கள் நாங்கள் பார்ப்போம். கொசைக் விகிதம், கொசைக் தீட்டா, சைனுடைய
கொசெக் விகிதம். அது எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது சைன் தீட்டாவினுடைய தலைகீழ் விகிதம். அதாவது இது எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்று வரையறுக்கப்பட்டிருந்தால் கொசெக் தீட்டா செம்பக்கத்தின் கீழ் எதிர்ப்பக்கம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆகவே செம்பக்கத்தின் எதிர்ப்பக்கம் செம்பக்கம் பிசியின் கீழ் தீட்டா கோணத்திற்கான எதிர்ப்பக்கம் ஏசி. இதை நாங்கள் சைன் தீட்டாவினுடைய தலைகீழ் வடிவமாக பார்க்கலாம். கொசெக் தீட்டாவை சைன் தீட்டாவினுடைய தலைகீழ் வடிவமாக பார்க்கலாம். ஒன்றின் கீழ் சைன் தீட்டா என வரையறுக்கலாம் கொசெக் தீட்டா. அதேபோல் கொஸ் தீட்டாவினுடைய தலைகீழ் விகிதம் செக் தீட்டா. அது எவ்வாறு அமையும் என்றால் கொஸ் தீட்டா அயற்பக்கத்தின் செம்பக்கம் அமைவதின் போல் அதனுடைய தலைகீழ் செம்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் பிசியின் கீழ் அயற்பக்கம் ஏபி. இதேபோல் செக் தீட்டாவையும் நாங்கள் கொஸ் தீட்டாவினுடைய தலைகீழ் வடிவமாக போட்டுக்கொள்ளலாம். ஒன்றின் கீழ் கொஸ் தீட்டா செக் தீட்டாவிற்கு சமனாக இருக்கும். மாறி சொன்னால் ஒன்றின் கீழ் செக் தீட்டா கொஸ் தீட்டாவிற்கு சமனான வடிவத்தை பெறும். இதேபோல் டான் தீட்டாவினுடைய தலைகீழ் வடிவம் கொட் தீட்டா. கொட் தீட்டாவினுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்றால் டான் தீட்டா எதிர்ப்பக்கத்தின் அயற்பக்கம் போல் கொட் தீட்டா அயற்பக்கத்தின் கீழ் எதிர்ப்பக்கம் அயற்பக்கம் ஏபியின் கீழ் எதிர்ப்பக்கம் ஏசி. இதையும் நாங்கள் கொட் தீட்டாவை எப்படி எழுதிக் கொள்ளலாம் என்றால் டானினுடைய தலைகீழ் வடிவம் ஒன்றின் கீழ் டான் தீட்டா என எழுதிக் கொள்ளலாம். ஆகவே ஆரம்பத்தில் அடிப்படை திரிகோண கணித விகிதங்களால் சைன் கொஸ் டானை அதேபோல் இன்னும் 3 விகிதங்கள் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன. கொசெக் தீட்டா, செக் தீட்டா, கொட் தீட்டா. கொசெக் தீட்டா சைனினுடைய தலைகீழ் வடிவம், கொஸ் தீட்டா செக் தீட்டா கொஸ் தீட்டாவினுடைய தலைகீழ் வடிவம், கொட் தீட்டா டான் தீட்டாவினுடைய தலைகீழ் வடிவம். ஆகவே இந்த 6 விகிதங்கள் உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் இன்னும் ஒரு விடயம், இந்த டான் விகிதத்தை நாங்கள் சைன் கொஸ்ஸில் தெரிந்திருக்க வேண்டும். டான் விகிதத்தை எவ்வாறு சைன் கொஸ்ஸில் நாங்கள் பிரதியிட்டு எழுதக்கூடிய மாதிரி, அதாவது டான் சைன் கொஸ்ஸுக்கான தொடர்பு. நான் டான் தீட்டாவை அடிப்படையிலிருந்து எழுதினேன் என்றால் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், அதாவது ஏசியின் கீழ் ஏபி என்று பெறப்படும். எதிர்ப்பக்கம் ஏசியின் கீழ் அயற்பக்கம் ஏபி என்று பெறப்படும். இதை நான் சைன் தீட்டாவில் சொல்ல வேண்டும். என்றால் சைன் தீட்டா ஏசியின் கீழ் பிசி. சைன் தீட்டா எப்படி இருக்குது என்றால் ஏசியின் கீழ் பிசியாக இருக்கு. அப்போ இதை நான் சைன் தீட்டாவில் சொல்ல முற்படுகிறேன். ஏசியின் கீழ் பிசி என்று எழுதுகிறேன். ஆரம்பத்தில் ஏசியின் கீழ் பிசி என்று எழுதுகிறேன். ஆனால் ஏசியின் கீழ் ஏபி என்ற விகிதத்தை நான் ஏசியின் கீழ் பிசி என்று எழுதியிருக்கிறேன். ஏசியின் கீழ் பிசி என்று எழுதியிருக்கிறேன். இந்த ஏபி இங்கே ஏபி இருக்க வேண்டும். ஆகவே நான் தர பிசியின் கீழ் ஏபி என்று போட்டுக்கொள்கிறேன். இப்போது சரியாக இருக்கும். பிசியும் இல்லாமல் போய் ஆரம்பத்தில் இருந்த ஏசியின் கீழ் ஏபி தான் என்னுடைய சமன்பாட்டில் இருக்கிறது. நான் டான் தீட்டாவை சைன் கொஸ்ஸில் சொல்வதற்காக இப்படி ஒரு வடிவம் மாற்றியிருக்கிறேன். இப்போது இதிலே ஏசியின் கீழ் பிசி எங்களுக்கு சைன் தீட்டா. ஆகவே இது சைன் தீட்டா.
ஏசியின் பிசி இப்போ நான் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். தர பிசியின் கீழ் ஏபி கொஸ்டீட்டாவை பார்த்தீங்களா ஏபியின் கீழ் பிசி இருக்கிறது. இப்போ பிசியின் கீழ் ஏபி செக்டீட்டான்னு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் சைன் கோஸில் கருதுவலாக எண்ணினால் பிசியின் கீழ் ஏபியை நான் ஒன்றின் கீழ் கொஸ்டீட்டா என்று எழுதிக்கொள்கிறேன். ஒன்றின் கீழ் கொஸ்டீட்டா. எனவே tan தீட்டாவை நாங்கள் சைன் கோஸில் மிகவும் முக்கியமான முடிவுகளில் இதுவும் ஒன்று. tan தீட்டா எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா விகிதமாக இருக்கு. சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா விகிதமாக இருக்கு. ஆகவே இந்த இடத்தில் இருக்க அனைத்து முடிவுகளுமே அடிப்படையாக தேவையான விடயங்கள். ஆகவே சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, tan தீட்டா, கொசைக் தீட்டா, செக் தீட்டா, கொட் தீட்டா அந்த வடிவங்கள் இவையின் தலைகள் வடிவங்கள். சைனுடைய தலைகள் கொசைக், கொசினுடைய தலைகள் செக், டேனுடைய தலைகள் கொட். tan தீட்டாவை எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் என்ற அடிப்படையில் இருந்து அதை சைன் கொஸுக்கான ஒரு முடிவாக மாற்றினால் tan தீட்டா சைன் தீட்டாவின் கொஸ் தீட்டா என்ற ஒரு முடிவு பெறப்படும். ஆகவே இவை அனைத்தும் அடிப்படையாக தேவையான விகிதங்கள். இப்போது நாங்கள் சில தேவையான கோணங்களின் திரிகோண கணித விகிதங்களை எவ்வாறு கணிப்பது? நாங்கள் நேரடியாக சில கோணங்களின் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தலாம். சில கோணங்களின் நேரடியான திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தலாம். உதாரணமாக 0 பாகைக்கான விகிதம் சைன் கொஸ் tan விகிதம் தெரிந்திருக்க வேண்டும், நேரடியாக பயன்படுத்தலாம். 30 பாகைக்கான சைன் கொஸ் tan விகிதம் நேரடியாக பயன்படுத்தலாம், தெரிந்திருக்க வேண்டும். 45 பாகைக்கான சைன் கொஸ் tan விகிதம் தெரிந்திருக்க வேண்டும். 90 பாகை, 180 பாகை இவற்றுக்கான சைன் கொஸ் விகிதங்கள் தெரிந்திருந்து நேரடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். இவற்றுக்கான சைன் கொஸ் விகிதங்களை நாங்கள் ஒரு அட்டவணையின் மூலம் தெரிவித்து கொண்டால் இன்னும் ஒரு சைன் கொஸ் 60 பாகை இவற்றுக்கான எல்லா விகிதங்களும் சைன் கொஸ் tan எல்லா விகிதங்களுடைய பெருமானங்களும் உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே நான் ஒரு முக்கோணியை கருதுகிறேன். ஒரு 2a பக்க நீளமுள்ள ஒரு சமபக்க முக்கோணியை கருதுகிறேன். இப்போது சில தேவையான திரிகோண கணித சார்புகளின் தேவையான சில கோணங்களின் பெருமானங்களை ஆராயப் போகிறோம். தேவையான சில கோணங்களின் பெருமானங்களை ஆராயப் போகிறோம். தேவையான சில கோணங்கள் என்று பார்க்கும்போது நேரடியாக சில இவற்றின் பெருமானங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 0 பாகை, 30 பாகை, 45 பாகை, 60 பாகை, 90 பாகை, 180 பாகை. இந்த கோணங்களுடைய திரிகோண சார்புகளை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் தேவையான இடங்களில் நேரடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக 30 பாகை 60 பாகையினுடைய பெருமானங்கள் எவ்வாறு பெறப்படும் என்பதனை பார்ப்போம். ஒரு 2a நீளமுள்ள சமபக்க முக்கோணியை கருதுகிறேன். ஒரு 2a நீளமுள்ள சமபக்க முக்கோணியை கருதுகிறேன். எல்லா பக்கங்களுமே சமனான 2a நீளமுள்ள ஒரு சமபக்க முக்கோணி. அந்த முக்கோணியின் ஒரு உச்சியிலிருந்தே ஒரு பக்கத்துக்கு செங்குத்து வரைகிறேன்.
ஆகவே இந்த தூரம் A ஆகவும் இந்த தூரம் A ஆகவும் இருக்கும். இது 2A ஆகவும் 2A ஆகவும் இருக்கும். இது எங்களுக்கு சமபக்க முக்கோணி என்பதால் 60 பாகை. இது செங்குத்து என்ற கோணத்தை இரண்டாக பிரித்திருக்கும் 30 பாகை. எனவே இதை பயன்படுத்தி சைன் கொஸ்டான் ஆகியவற்றின் 30 பாகைக்கான சைன் கொஸ்டான் ஆகியவற்றின் பெருமானங்களை கணிக்கப் போகிறோம். அவ்வாறு கணிக்கும் போது இந்த பக்கம் A இந்த பக்கம் 2A தெரியும். இந்த செங்குத்து முக்கோணின் உச்சிலிருந்து வரையப்பட்ட செங்குத்து நீளம் பைதகரஸ் தேற்றப்படி அந்த நீளத்தை நாங்கள் கண்டு வைத்தால் எல்லா விகிதங்களையும் இலகுவாக எழுதி கொள்ளலாம். ஆகவே முக்கோணி ABDயில் பைதகரஸ் தேற்றப்படி முக்கோணி ABDயில் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொண்டால் செம்பக்கத்தினுடைய வர்க்கம் AD வர்க்கம் சமன் அதை ஆக்கும் பக்கங்களான AB வர்க்கம் சக DB வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். AB வர்க்கம் சக DB வர்க்கம். இதன் அடிப்படையிலே எங்களுக்கு ADயினுடைய பெருமானம் தெரியும் 2A, ABயினுடைய பெருமானம் தெரியும் A. இதிலிருந்து DBயினுடைய பெருமானத்தை காணலாம். 2A வர்க்கம் ஆகவே அது 4A வர்க்கம். AB வர்க்கம் A வர்க்கம் ப்ளஸ் DB வர்க்கம் BD வர்க்கம். A வர்க்கத்தை 4Aலிருந்து கழித்தால் 3A வர்க்கம். ஆகவே BD வர்க்கம் 3A வர்க்கம். ஆகவே BD வர்க்கமூலம் எடுத்தால் வர்க்கமூலம் 3 A வர்க்கத்தினுடைய வர்க்கமூலம் A. நேர்பெருமானம் மாத்திரமே பொருந்தும் என்றபடியால் BDக்கு மைனஸ் மறைப்பெருமானம் பொருந்தாது. வர்க்கமூலம் 3A. இதிலிருந்து சைன் 60 பாகைக்கான விகிதம் சைன் 60 பாகைக்கான விகிதம் எதிர்பக்கத்தின்கீழ் செம்பக்கம். சைன் 60க்கான எதிர்பக்கம் BD, செம்பக்கம் AD. எதிர்பக்கம் BD, செம்பக்கம் AD. ஆகவே எதிர்பக்கம் BD எங்களுக்கு தூரம், BDக்கான தூரம் நாங்கள் இப்போது கண்டிருக்கோம். வர்க்கமூலம் 3A, வர்க்கமூலம் 3A. ADக்கான தூரம் 2A. ஏஐயும் நிப்பாட்டினால் சைன் 60க்கான பெறுமதி வர்க்கமூலம் 3ன் கீழ் 2 என பெறப்படும். வர்க்கமூலம் 3ன் கீழ் 2. இதேபோல் நாங்கள் சைன் 60 எவ்வாறு கண்டோமோ எல்லா பக்கங்களும் தெரியும். AB தெரியும், AD தெரியும், BD தெரியும் என்றபடியால் கொஸ் 60, tan 60 அனைத்து பெருமானங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். இப்போது அதன் அடிப்படையிலே சைன் கொஸ் tan பூஜ்ஜியம் பாகைக்கான விகிதம் எவ்வாறு இருக்கும்? 30 பாகைக்கான விகிதம் எவ்வாறு இருக்கும்? 45 பாகைக்கான விகிதம்,
90 பாகை 60 பாகை 90 பாகை. sin பூஜ்ஜியம் எப்போதுமே பூஜ்ஜியம். cos பூஜ்ஜியத்துக்கான பெருமானம் 1. tan பூஜ்ஜியம் எப்போதும் இதை நான் ஒரு முக்கோணம் கீறி இதை நிறுவினது போல எல்லாவற்றையும் நிறுவலாம். அதன் அடிப்படையில் இந்த பெருமானங்களை எழுதிக் கொள்கிறேன். sin 30க்கான பெருமானம் அரை. cos 30க்கான பெருமானம் வர்க்கமூலம் 3/2. tan 30க்கான பெருமானம் 1/3 வர்க்கமூலம் 3. அதேபோல் sin 45 1/3 வர்க்கமூலம் 2. cos 45 1/3 வர்க்கமூலம் 2. tan 45 1. sin 60 வர்க்கமூலம் 3/2. cos 60 அரை. tan 60 வர்க்கமூலம் 3. sin 90 பாகை 1. cos 90 பாகை 0. tan 90 பாகை வரையறுக்கப்படவில்லை. அதுக்கான மேலதிக விளக்கங்கள் இனிவரும் பாடங்களில் தரப்படும். tan 90 பாகை வரையறுக்கப்படவில்லை, முடிவில்லை என்று சொல்ல முடியாது. அது மேல் எதிர்வரும் பாட வேளைகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த பெருமானங்கள் அத்தனையும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நேரடியான சந்தர்ப்பங்களில் இதை பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே sin cos tan-உடைய தேவையான விகிதங்களை நாங்கள் பார்த்தோம். இப்போது முக்கியமான ஒரு விடயம், அதாவது ஒரு கோணத்தோடு தீட்டா என்ற கோணத்தோடு 90 சக சய 90 ஒரு கோணத்தை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ விகிதங்கள் எவ்வாறு மாறுபடும். உதாரணமாக முதலாவது sin 90 மைனஸ் தீட்டா, தீட்டா சிறிய கோணம் 90 கூர்ங்கோணம், தீட்டா ஒரு கூர்ங்கோணமாக கருத வேண்டும். தீட்டா ஒரு கூர்ங்கோணமாக கருதி கொண்டு sin 90 மைனஸ் தீட்டா எவ்வாறு இருக்கும். இதே போல 180 ப்ளஸ் ஓ மைனஸ் தீட்டாவினுடைய விகிதம் எவ்வாறு மாறுபடும். அதாவது sin 180 ஒரு கூர்ங்கோணத்தை கழித்தால், சைனுக்குள்ளே 180 ஒரு கூர்ங்கோணத்தை கழித்தால் அதனுடைய பெருமானம் எவ்வாறு மாறுபடும். ஆகவே sin 90 மைனஸ் தீட்டா, sin 180 மைனஸ் தீட்டா, ஒரு கோணத்தை 90 கூட்டி அல்லது கழித்தால், 90 கூட்டி அல்லது கழித்தால் sin விகிதம் cos விகிதமாக மாறும். cos விகிதமாக மாறும். sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டாவாக மாறும். ஆனால் இதிலே நாங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு சிறிய விடயம் கால்வட்டங்கள். ஏற்கனவே கால்வட்டங்கள் பார்த்திருக்கிறோம். எல்லாம் ப்ளஸ். முதலாம் கால்வட்டத்தில் எல்லா விகிதங்களுமே ப்ளஸ், இரண்டாம் கால்வட்டத்தில் சைன் மாத்திரம் ப்ளஸ், மூன்றாம் கால்வட்டத்தில் tan மாத்திரம் ப்ளஸ், நாலாம் கால்வட்டத்தில் கொஸ் மாத்திரம் ப்ளஸ். ஆகவே 90 தீட்டா சிறிய கோணம் கூர்ங்கோணம், 90 மைனஸ் தீட்டா கொஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா, இது சைன் பெருமானம். இது எங்களுக்கு கிடைத்த பெருமானம். நாங்கள் செக் பண்ண வேண்டிய சைனுக்கு இந்த சம்பந்தமான கால்வட்டத்தில் என்ன குறி. 90 மைனஸ் தீட்டா என்றால் 90க்கு உள்ளே இருக்கு. 90 மைனஸ் தீட்டா ஒரு தீட்டா பெருமானத்தை கழிக்கிறோம். இது முதலாம் கால்வட்டம்.
எல்லாத்துக்கும் ப்ளஸ். ஓகே, அப்போ சைன் பெறுமதி ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் cos θ. இரண்டாவது cos 90 மைனஸ் θ. அதாவது ஒரு கோணத்தை 90ஓடு கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ 90 மைனஸ் θ. cos sin cos விகிதமாக மாறும், cos sin விகிதமாக மாறும். ஓகே, sin θவாக மாறும். sin cos விகிதமாக மாறும், cos sin விகிதமாக மாறும். இதனுடைய கால்வட்டத்தை பரிசோதித்தால் 90 மைனஸ் θ அதுவும் முதலாம் கால்வட்டத்திலே இருக்கும். முதலாம் கால்வட்டத்துக்கு சைனுக்கு பார்க்கக்கூடாது, கோஸ் எங்களுக்கு எந்த விகிதமோ அதை பார்த்தால் கோஸ் அதனுடைய பெருமானம் ப்ளஸ். அதே போல் சைன் 180 ஒரு கோணத்தை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ அது அதே பெருமானம் சைன் விகிதமாக இருந்தால் சைன் விகிதமாகவே இருக்கும். சைன் 180 மைனஸ் θ சைன் θவாகவே இருக்கும். கால்வட்டம் முக்கியமான விடயம் 180 மைனஸ் θ என்றால் 2ஆம் கால்வட்டம். 180 ஒரு சிறிய கோணத்தை கூர்முகத்தை கழிக்கிறோம், 2ஆம் கால்வட்டம். 2ஆம் கால்வட்டத்திலே சைன் இதைத்தான் பார்த்தோம், சைனுக்கு ப்ளஸ். ஆகவே இது ப்ளஸ் பெருமானத்தை எடுக்கும். இந்த விகிதம் ப்ளஸ் விகிதம். அதேபோல் கொஸ் பெருமானத்துக்குள்ளே 180 ஏதாவது கோணத்தை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ அதே விகிதத்துக்கு சமனான கோணம் கிடைக்கும், cos θ. ஓகே, ஆனால் குறி கால்வட்டத்தில் பரிசோதனைப்படி பார்த்தால் 180 மைனஸ் θ 2ஆம் கால்வட்டம். இங்கேயும் 2ஆம் கால்வட்டத்தில் சைனுக்கு மாத்திரம்தான் ப்ளஸ். நாங்கள் பார்த்தது கொஸ்ஸுக்கு, சைனுக்கு மாத்திரம் ப்ளஸ். ஆகவே கொஸ்ஸுக்கு மைனஸ். எனவே ஒரு கோணத்தை 90ஓடு கூட்டி கழித்தால் சைன் கொஸ்ஸாக மாறும், கொஸ் சைனாக மாறும். ஒரு கோணத்தை 180ஓடு கூட்டி கழித்தால் சைன் சைனாகவே இருக்கும், கொஸ் கொஸ்ஸாகவே இருக்கும். இப்போது சைன் 90 பாகை சக θ. முதல் θவை கழித்தோம், 90 பாகையிலிருந்து θவை கூட்டி பார்க்கிறேன், சக θ. 90ஓடு கூட்டினாலும் சரி கழித்தாலும் சரி சைன் 90 அல்லது 90 மடங்காக இருந்தாலும் பரவாயில்லை, 90 ஒற்றை மடங்கு, 90 இருந்தாலும் பரவாயில்லை, 90 ஒற்றை மடங்காக இருந்தாலும் பரவாயில்லை, கூட்டி ஒரு θவை கூட்டி கழித்தால், ஒரு கோணத்தை கூட்டி கழித்தால் சைன் கொஸ்ஸாக மாறும். சைன் கொஸ் θவாக மாறும். கால்வட்டம் முக்கியம், எப்போதுமே கால்வட்டங்களை சோதிக்க வேண்டும். 90 சக θ, இது 90, இந்த கோடு 90 சக θ 2ஆம் கால்வட்டம். 2ஆம் கால்வட்டம் சைனுக்கு மாத்திரம் ப்ளஸ். நாங்கள் இது கொஸ், ஆனால் எங்களோட விகிதம் சைனுடைய விகிதம், அது கொஸ்ஸாக மாறினதை தவிர எங்களுடைய அடிப்படை விகிதம் சைனுக்கு ப்ளஸ். ஆகவே இந்த பெருமானம் ப்ளஸ். கொஸ் 90 ப்ளஸ் θவை பார்ப்போம். கொஸ் 90 ப்ளஸ் θ ஒரு கோணத்தை 90 அல்லது அதன் மடங்களுடைய கூட்டி கழித்தால் சைன் கொஸ்ஸாகவும் கொஸ் சைனாகவும் மாறும், சைன் θ. ஓகே, சைன் θ. இதிலே 90 ப்ளஸ் θ 2ஆம் கால்வட்டம். 2ஆம் கால்வட்டத்திலே விடை எங்களுக்கு கிடைத்த விடை தான் சைன். நாங்கள் அடிப்படை விகிதம் கொஸ், கொஸ்ஸுக்கு 2ஆம் கால்வட்டம், சைனுக்கு மாத்திரம்தான் ப்ளஸ் என்றபடியா கொஸ்ஸுக்கு மைனஸ். ஆகவே கொஸ் 90 ப்ளஸ் θ மைனஸ் சைன் θ என பெறப்படும். இதேபோல் சைன் 180 ப்ளஸ் θ ஒரு கோணத்துடன் 180
90 இரட்டை மடங்குகள், 180 மடங்குகள்னு சொல்லலாம். 90 இரட்டை மடங்குகளோடு ஒரு கோணத்தை கூட்டி கழித்தால் சைனாகவே இருக்கும். கால்வட்டம் மீண்டும் பார்க்க வேண்டும். 180 + θ, இது 180 + θ, மூன்றாம் கால்வட்டம். மூன்றாம் கால்வட்டம் டேனுக்கு மாத்திரம் ப்ளஸ், மற்ற அனைத்து வீதங்களும் மைனஸ், சைனும் கொஸ் மைனஸ். ஆகவே நாங்கள் பெறப்பட்ட எங்களின் அடிப்படை வீதம் சைன் மைனஸ் கொஸ் 180 + θ. கொஸ்ஸாகவே இருக்கும். 90 இரட்டை மடங்களோடு ஒரு கோணத்தை கூட்டியோ அல்லது கழித்தாலோ சைன் வீதம் சைனாகவேயும் கொஸ் வீதம் கொஸ் வீதமாகவே இருக்கும். கால்வட்டம் 180 + θ, மூன்றாம் கால்வட்டம் டேனுக்கு மாத்திரம் ப்ளஸ், ஆகவே மைனஸ். ஆகவே இதிலிருந்து சைனுடைய ஒரு கோணத்தோடு 90 அல்லது அதனுடைய ஒற்றை மடங்குகளோடு ஒரு கோணத்தை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ சைன் கொஸ் விகிதமாக மாறும், கொஸ் விகிதம் சைன் விகிதமாக மாறும். கால்வட்டங்கள் பரிசோதிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அதனுடைய குறிகள் பெறப்படும். அதேபோல் 180ஓடு 190 இரட்டை மடங்குகளோடு ஒரு கோணத்தை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ சைன் விகிதம் சைன் விகிதமாகவே இருக்கும், கொஸ் விகிதம் கொஸ் விகிதமாகவே இருக்கும். அதன் கால்வட்டங்களின் அடிப்படையில் குறிகள் தீர்மானிக்கப்படும். ஆகவே இதனுடைய அடிப்படையிலே இதெல்லாம் திருவோணகணிதத்துடைய அடிப்படையான சில விடயங்களை நாங்கள் இங்கு பார்த்தோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக பார்த்த விடயம் அடிப்படையான திருவோணகணிதம் 3 விகிதங்கள், சைன் விகிதம், கொஸ் விகிதம், டான் விகிதம். அதனுடைய நேர்மாறு விகிதங்கள் தலைகள் விகிதம், கொசைக் விகிதம், செக் விகிதம், டான் விகிதம். அதேபோல் சில தேவையான பெருமானம் பாகையினுடைய சைன் பெருமானம், கொஸ் பெருமானம், டான் பெருமானம் ஆகியவற்றின் பெருமானங்களையும் பார்த்திருக்கிறோம். அதேபோல் ஒரு கோணத்தோடு 90 அதன் அல்லது ஒற்றை மடங்களான கோணத்தோடு ஒரு கோணத்தை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ சைன் கொஸ்ஸாகவும் கொஸ் சைனாகவும் மாறும் என்னும் கால்வட்டங்களின் அடிப்படையில் அதனுடைய குறிகள் தீர்மானிக்கப்படும் என்றும் பார்த்திருக்கிறோம். அதேபோல் 90 இரட்டை மடங்கோடு ஒரு கோணம் கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ சைன் சைனாகவும் கொஸ் கொஸ்ஸாகவும் இருக்கும். கால்வட்டங்களின் அடிப்படையில் அதனுடைய குறிகள் தீர்மானிக்கப்படும் என்ற விடயத்தையும் பார்த்திருக்கிறோம். திருவோணகணிதத்தின் அடிப்படையிலே சில சமன்பாடுகள், அடுத்தடுத்த வகுப்புகளில் சில சமன்பாடுகளும் அதனுடைய பிரயோகங்களும் அது தொடர்பான சில கேள்விகளும் அதற்கான விடைகளையும் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.